எல்லாருக்கும் வணக்கம். நேற்று சாயங்காலம் 6 மணியிலிருந்து கிட்டத்தட்ட இப்போ வரைக்குமே சமூக வலைதளங்களில் ஆக்கிரமிச்சிருக்கிறது, பெரும்பகுதி ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறது யாருன்னா பாரிசாலன் மற்றும் பாலிடாக்ஸ் விக்னேஷ் அவர்களுக்கு இடையே நடந்த அந்த விவாதம் தான், அந்த டிபேட் தான். அதில் ஒரு சில கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு பாரிசாலன் ஒன் த டிபேட் அப்படின்ட்டும், இன்னும் வேறு சில கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு விக்னேஷ் ஒன் த டிபேட் அப்படின்ட்டும் போட்டிருக்கிறாங்க. ஒரு விவாதம்னு வரும்போது ஒரு சில பாயிண்ட்ஸ் ஒரு தரப்புக்கு சாதகமாகவும் இன்னொரு சில பாயிண்ட்ஸ் இன்னொரு தரப்புக்கு சாதகமாகவும் வர்றது இயல்பு தான். அது எல்லா டிபேட்லையும் நடக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு பாயிண்ட்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு இவங்க தான் ஜெயிச்சிட்டாங்க அல்லது இன்னொரு பாயிண்ட்ஸை மட்டும் வச்சுட்டு இவங்க தான் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாது. ஓவரால் டிபேட்டில் யாருடைய அந்த ஒட்டுமொத்தமாக சேர்த்து வச்சு பார்க்கும்போது யாருடைய கருத்துக்கள் அதிகபட்ச மக்களை கன்வின்ஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது, ரீசனபிளாக இருக்குது அப்படிங்கிறத வச்சு மட்டும்தான் யாரால் இது அதிகமாக ஏற்றுக்கொள்ளப்படுதுன்ற முடிவுக்கு நம்ம வர முடியும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த டிபேட்டை முழுமையாக பார்த்தோம்ன்ற அடிப்படையில் என்னுடைய கருத்துக்களை எனக்கு தெரிஞ்ச கருத்துக்கள் நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு டிஸ்க்ளைமர் ஒன்று முன்னாடியே போட்டுக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு சிலர் வந்துடுவாங்க, டேய் முதல்ல உனக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்ட்டு ஒரு சிலர் வருவாங்க. நம்ம பேசுறது எதையுமே முழுசாக கேட்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோவில் இதை பற்றி நான் பேசும்போதே நான் சொல்லியிருக்கிறேன், எதையும் முழுசாக கேட்க மாட்டாங்க. கண்ட மேனிக்கு அவங்களுடைய அந்த மத வன்மத்தை கொட்டி தள்ளிட்டு போயிடுவாங்கன்னு வச்சிங்களேன். அதனால் அவங்களுக்கு தான் முன்னாடியே சொல்லிடுறேன். இதில் இந்த டிபேட் குறிப்பாக முருகன் தமிழ் கடவுளா அல்லது புராணங்களில் சொல்லப்படக்கூடிய கடவுளா அப்படிங்கிறது தான் டிபேட், கரெக்டாக? அதனால் இந்த டிபேட்டுக்குள்ளே நான் வரல. என்னுடைய கருத்து எதுவுமே முருகன் தமிழ் கடவுள் தான் அல்லது முருகன் புராணங்களில் சொல்லக்கூடிய கடவுள் தான் அப்படின்ட்டு என்னுடைய கருத்து எதையுமே நான் சொல்ல போகிறது இல்லை. ஏன்னா ஒரு மாற்று மதத்தை சார்ந்தவன் அப்படின்ற ஒரு அடிப்படையில் இதுக்குள்ளே நுழையிறதோ அல்லது இதுக்குள்ளே என்னுடைய கருத்தை சொல்கிறதோ அது சரியாக இருக்காது. நான் முழுக்க பாரிசாலன் அவர்களுடைய கருத்து என்ன வச்சாரு, பாலிடாக்ஸுடைய கருத்து என்ன வச்சாரு, எது கொஞ்சம் ரீசனபிளாக இருக்குது, அதே மாதிரி யாருடைய அணுகுமுறை அப்ரோச் இந்த டிபேட்டில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த டிபேட்டை பற்றி மட்டும்தான் நான் பேச போகிறேன். ஓகேவா? அதனால் எதையுமே காதில் வாங்காமல் கண்மூடித்தனமாக கடிக்காதீங்க. கடித்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, என்னமோ கத்திக்கிட்டு போங்க, அவ்வளோதான். ரைட், நம்ம இப்போ மேட்டருக்கு வந்துடுவோம். இந்த டிபேட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, ஹைலைட்டான பாட்டு என்ன அப்படின்னா, கேமராவை திருப்பிட்டான் அப்படின்ட்டு திருப்பும்போது அங்கே ஒருத்தர் நன்னா நாமம் விட்டுண்டு நல்லா சேமமாக உட்காந்துருப்பார். அவர் உட்காந்துருப்பார் அப்படி நல்ல தெய்வ கடாட்சமாக, அந்த சிரிப்பை பாருங்கள், நல்ல தெய்வ கடாட்சமாக உட்காந்துருப்பார். அதாவது இந்த கோவில் படத்தில் வடிவேல் அடித்தால் அடி அப்படின்னு சொல்லும்போது மறந்துடுவார். அடுத்து பக்கத்தில் சார்லி மிதித்தால் மிதி அப்படின்ற மாதிரி பக்கத்தில் அப்பப்போ எனக்கு மறந்து போயிடும், நீ தான் எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கூட்டம் இருந்தார் இல்லையா? நல்லா ஆரம்பிக்கிறது, நல்லா தான் ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும். நல்லா ஆரம்பித்து பாரிசாலன் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை சொல்கிறாரு. அதாவது முருகன் சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்த அந்த ஆரிய கதையில் சொல்லப்படக்கூடிய அந்த கடவுள் கிடையாது. முருகன் எங்களுடைய முன்னோன் முப்பாட்டன். அவரை அரசர்களோடு ஒப்பிட்டு, முருகனுடைய வீரத்தை அரசர்களுடைய வீரத்தோடு ஒப்பிட்டு பல புறநானூற்று பாடல்கள், சங்க இலக்கிய பாடல்கள் இருக்கு. அப்போ முருகன் எங்களுடைய முப்பாட்டன் தானே தவிர இந்த ஆரிய கதைகளில் சொல்லப்படக்கூடிய இந்த அவருடைய பிறப்பு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வகையில் பிறந்த கடவுள் இல்லை அப்படின்ட்டு பாரிசாலன் அவர்கள் ஒரு வாதம் வைக்கிறார். இந்த பக்கம் பாலிடாக்ஸ் விக்னேஷ் அவர்கள் சொல்றாரு, அதாவது அவர் சிவனுக்கும் பார்வதிக்கும் தான் பிறந்தார் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் இருக்கு அப்படின்ட்டு ஒரு 2 புத்தகத்தை அவர் சொல்றாரு, சங்க இலக்கியங்களை. திருமுருகாற்றுப்படையும் பரிபாடலும் அவர் சொல்றாரு. இந்த 2 பாடல்கள்லையுமே முருகன் சிவனுக்கும் பார்வதிக்கு தான் பிறந்தாரு அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் இருக்கு அப்படின்ட்டு பாலிடாக்ஸ் விக்னேஷ் அவர்கள் அதை எடுத்தும் காட்டுறாரு. சரி, ரைட். இந்த இடத்துல தான் பாரிசாலன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஆரிய வருகையை பத்தி பேசுறாப்புல. பாரிசாலன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த இலக்கியங்கள் காலத்தால் கொஞ்சம் பிந்தையவை, 2000 வருஷம் அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டவை அப்படின்னும் போது ஆரிய வருகை அப்படிங்கிறது 3000 வருடத்திற்கு முன்பே ஸ்டெப்பி புல்வெளியில் இருந்து அவங்க இங்க வந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் இருக்கு அப்படின்னு பாரிசாலன் சொல்றாரு. உடனே இவரு, எங்க ஆதாரம் இருக்கு, எந்த சங்க இலக்கியங்கள்ல அந்த ஆதாரம் இருக்குது நீங்க காட்டுங்க, ஒருவேளை அவங்க வருகை உண்மையிலே வந்திருந்தா ஆதாரம் இருக்கணும் இல்ல, எந்த நூல்ல இருக்குது காட்டுங்க அப்படின்னு இவர் விக்னேஷ் கேட்கிறாரு. அதுக்கு பாரி என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்க வந்ததற்கான அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் இருக்கு. அந்த ஜெனட்டிக்கல் அந்த ஜீன் இங்கே கலந்தது, அதே மாதிரி தமிழர்களுடைய அந்த மரபு சார்ந்த அந்த ஜீனுக்கும் அவர்களுடைய அந்த ஜீனுக்கும் இருக்கிற அந்த வித்தியாசங்கள் அதெல்லாமே ஆதாரம் அறிவியல் பூர்வமாக இருக்கு அப்படின்ட்டு பாரி அவருக்கு சொல்றாரு. அதை தன்னுடைய வீடியோவில் காட்டவும் செஞ்சுறாரு. இதில் என்னன்னா, பல இடங்களில் பாலிடாக்ஸ் விக்னேஷ் அவர்கள் பாரிசாலன் ஒரு பாயிண்ட் சொல்லும்போது ஆதாரத்தை காட்டுங்க, ப்ரூஃபை காட்டுங்க, அந்த பாட்டு எங்கே இருக்குதுன்னு காட்டுங்க, திரும்ப அதையே கேட்டுக்கிட்டு இருக்கும்போது பாரி அவர்கள் கையில் ஆதாரத்தை கொண்டு வரலை. அது உண்மையிலேயே பாரி அவர்கள் செய்த ஒரு பிழை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு டிபேட்டுக்குன்னு நம்ம போகும்போது எல்லா ஆதாரங்களையும் நம்ம கையில் வச்சுக்கிட்டு போனோம்னா அது நமக்கு ஸ்ட்ரென்த்து, அதான் நம்முடைய ஸ்ட்ரென்த்து. கேட்கும்போது டக்குன்னு எடுத்து காட்டினா அது அந்த இடத்துல நம்முடைய டாமினன்ஸ் அந்த இடத்துல வெளிப்படுத்த முடியும். அந்த இடத்துல பாரி அவர்கள் இருக்குது,
ஆதாரம் இருக்கு, ஆனால் கையில் இல்லை அப்படின்றது தான் அவர் சொன்னார். அதுக்கப்புறம் தன்னுடைய காணொலிகளில் அவர் சொன்ன அத்தனை ஆதாரங்களையுமே அவர் வந்து போடாமலாம் இல்லை. பாலிடாக்ஸ் காணொலியை மட்டும் பார்த்தவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வள்ளல் மீடியாவில் நீங்கள் இந்த டிபேட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாரி அவர்கள் எதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குன்னு சொன்னாரோ அத்தனை ஆதாரங்களையுமே அவர் போட்டு காமிச்சிட்டாப்ல. ஸோ அவர் பாரிசாலன் அவர்கள் தான் சொன்ன கூற்று மெய் என்று தன்னுடைய ஆதாரங்கள் மூலமாக நிரூபிச்சிட்டார். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த ஒரு ஆரிய வருகை இடத்துல இவர் கேட்கறது எனக்கு இலக்கிய ஆதாரங்கள் கொடுங்க. பாரி சொல்றது அதற்கான இலக்கிய ஆதாரங்கள் இல்லை, ஆனால் அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு பாரி சொல்றாரு. ஸோ பாரி அறிவியல் பூர்வமான ஆதாரங்களை காட்டும்போது இவர் எனக்கு இலக்கிய ஆதாரங்கள் கொடு அப்படின்னு கேட்கறது. அதே மாதிரி பாரி இலக்கிய ஆதாரங்கள் பற்றி, அதாவது இந்த ஆரியர்களை பற்றி பேசும்போது இவர் எனக்கு அறிவியல் பூர்வமாக கொடு அப்படின்ட்டு இப்படி மாற்றி மாற்றி விக்னேஷ் அவர்கள் அந்த வேலையை பண்ணிட்டு இருந்தார். சரி, ரைட். விக்னேஷ் அவர்கள் கேட்ட கேள்வி தவறா? அப்போ முருகன் முப்பாட்டன் தான், எங்களுடைய முன்னோர் தான் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அதுக்கான சங்க இலக்கிய ஆதாரங்களை நீங்கள் கொடுங்க பாரி அப்படின்ட்டு சொல்கிறாரு. நான் காட்டுறேன்ல, முருகன் வந்து பிறந்தாரு, சிவனுக்கும் பார்வதிக்கும் தான் பிறந்தாரு அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை திருமுருகாற்று படையிலையும் பரிபாடலேருந்து நான் சொல்கிறேன்ல. அப்போ நீங்கள் முப்பாட்டன் அப்படின்ற ஆதாரத்தை நீங்கள் கொடுங்க அப்படின்ட்டு அவர் கேட்கும்போது பாரிசாலன் அவர்கள் இல்லை, அதற்கான ஆதாரங்கள் இலக்கியங்கள் இல்லை. அதே சமயத்தில் இந்த இலக்கியங்கள் காலத்தால் கொஞ்சம் பிந்தைய இலக்கியங்களான இந்த பரிபாடலும் திருமுருகாற்றுப்படையும் அதற்கு முந்தைய இலக்கியங்கள் இருக்குல்ல, அதாவது இந்த ஆரிய வருகைக்கு இந்த சமஸ்கிருத கலப்புக்கு முந்தைய இலக்கியங்களான தொன்மையான இலக்கியங்கள் தொல்காப்பியம் மற்றும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில புறநானூற்று பாடல்கள், அதாவது ஆரிய வருகைக்கு முந்தைய இலக்கியங்கள்ல முருகன் வந்து இவங்களுக்கும் சிவனுக்கும் பார்வதிக்கும் தான் பிறந்தார் அப்படின்ற குறிப்புகள் எதுவும் இல்லைல்ல. அப்போ இந்த கதை எப்போ வந்துச்சு அப்படின்னா ஆரிய வருகைக்கு பின்னால் எழுதப்பட்ட இலக்கியங்கள்ல இது கலக்கப்பட்டது அப்படின்ற விவாதத்தை பாரி வைக்கிறாரு. அதை கவுண்டர் பண்ண பாலிடாக்ஸ் விக்னேஷ் அவர்களால் முடியல. அதே மாதிரி பாலிடாக்ஸ் விக்னேஷ் அவர்கள் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக வேண்டி, தன்னை தற்காத்துக்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ணுறாரு அப்படின்னா எந்தெந்த நம்பிக்கைகள் அல்லது எதெல்லாம் இந்த வலதுசாரி சிந்தனையாளர்களால் நம்பப்படுகிறதோ பின்பற்றப்படுகிறதோ அது எல்லாத்தையும் பலி கொடுத்துட்டு தான் முன்ஜாமீன் வாங்கிட்டு எஸ்கேப் ஆகிட்டாப்ல. அதில் ஒன்று நான் சொல்கிறேன்னு பாருங்க. முதல்ல சமஸ்கிருதம் இந்த ராமாயணத்தை பற்றி, வால்மீகி ராமாயணத்தை பற்றியும் மகாபாரதத்தை பற்றியும் பாரி ஒரே ஒரு சிம்பிள் கேள்வி கேட்டாப்ல. வால்மீகி ராமாயணத்தில் முருகனுடைய பிறப்பு பற்றி ஒரு கதை இருக்குது, மகாபாரதத்தில் ஒரு கதை இருக்குது. அதாவது எல்லாம் வெவ்வேறு கதைகள், வெவ்வேறு ஆட்கள் மூலமாக பிறந்தார் அப்படிங்கிற மாதிரியான கதைகள். அதே மாதிரி திருமுருகாற்று படையில் ஒரு கதை இருக்குது, பரிவாரில் ஒரு கதை, ஒரு 5 வெவ்வேறு கதை. இதில் எந்த கதை உண்மை கதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னும் போது பாலிடாக்ஸ் விக்னேஷ் அவர்கள் முழிச்ச மொழி வந்து அந்த இடத்துலையே என்னடா பண்ணுறது, இப்படி எக்குத்தப்பா வந்து மாட்டிக்கிட்டுமே அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய இது இருந்துச்சு. இருந்தாலும் சமாளிச்சாப்புல, அதை நம்ம பாராட்டி ஆகணும். ஆனால் எப்படி சமாளிச்சாப்புல அப்படின்னா எந்த நம்பிக்கையெல்லாம் இந்த வலதுசாரி சிந்தனையர்கள் உயர்த்தி பிடிக்கிறார்களோ அது எல்லாத்தையும் ஒரே பலி போட்டு தள்ளியாச்சு. முதல்ல சமஸ்கிருதம் எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது அப்படின்னும் போது அந்த சமஸ்கிருத இலக்கியங்களில் வந்து நம்ம எப்படி அதை ஏற்றுக்க முடியும்? அதை நம்ம ஏற்றுக்க முடியாது இல்லை அப்படின்ட்டு போயிட்டாப்புல. அப்போ ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் நம்ம பாலிடாக்ஸ் விக்னேஷ் அவர்கள் ஏற்கவில்லை அப்படின்ட்டு ஒரே போட்டாப்புல. நம்முடைய வலதுசாரி சிந்தனையாளர்கள் தலையில இடியை இறக்கணும் மாதிரி. என்னையா சொல்கிற, அதைத்தானே அவங்க ரொம்ப தூக்கி பிடிச்சிக்கிட்டு அதைத்தானே பெருசாக இது பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னும் போது இல்லை அதெல்லாம் ரிஜெக்டட் அப்படின்ட்டாப்புல. அப்படியா, சரி விடு, சமஸ்கிருதம் வேண்டாம்யா, நம்ம தமிழுக்கு வருவோம், தமிழ் இலக்கியத்துக்கு நம்ம வருவோம் அப்படின்ட்டு வந்துட்டாப்புல. ஏன்னா சொல்லி கொடுத்து அனுப்புனவங்க அந்த மாதிரி சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க போலகுது. சமஸ்கிருதத்தை கண்டிப்பாக உள்ளே இழுப்பாங்க, அந்த இடத்துல வரும்போது எஸ்கேப் ஆகிடு. ஏன்னா அதுக்குள்ளே நீ டிபேட்டுக்குள்ளே விவாதத்துக்குள்ளே போனீங்கன்னா லாக் ஆகிடுவே, சிக்கிப்ப. அதனால் அது அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு என்ன பண்ணிடு, நீ இங்கே வந்துடு அப்படின்ட்டு ஒரு சில ஆட்கள் சொல்லி கொடுத்து அனுப்பியிருப்பாங்க. அந்த பின்னாடி இருந்து இயக்குனவங்க யாருன்ட்டு கூட எனக்கு தெரியும், அதை விட்டுருங்க போட்டோம். சரி, ரைட்டு. அப்போது தமிழ் இலக்கியத்துக்கு வந்துட்டாப்புல. ரொம்ப சேஃப் ப்ளே பண்ணணும்ல, அதனால் திருமுருகாற்றுப்படையும் பரிபாடலையும் எடுத்துகிட்டு வந்துட்டாப்புல. அதுக்கும் பாரி கேட்கப்படல. திருமுருகாற்றுப்படையிலையும் வேற கதை இருக்குது, பரிபாடலையும் வேற கதை இருக்குது. இது ரெண்டில் எது உண்மை கதை சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னா அது இருக்குத்தான், அது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்குத்தான் செய்யும். அப்போ அதுக்காக வேண்டி நம்ம அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்படின்றது ஒரு பிளண்டான வாதத்தை வந்து பாலிடாக்ஸ் விக்னேஷ் அவர்கள் வைக்கிறாப்புல. ஏன்னா கடவுளுக்கான ஒரு கதை அப்படின்ட்டு ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா எப்படி ரெண்டுமே வெவ்வேறாக இருக்கும், எப்படி ரெண்டுமே முன்னுக்கு பின் முரணாக இருக்கும், முரணாக இருப்பதை போய் எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்ட்டு பாரிசாலன் அவர்கள் வைத்த கேள்விக்கு கடைசி வரை பாலிடாக்ஸ் விக்னேஷ் அவர்கள் பதில் சொல்லலை. இந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த கோர் கான்செப்ட், அந்த முருகனுடைய பிறப்பு பற்றிய அந்த கோர் கான்செப்ட் இருக்கு இல்லையா, அதுவே அடிபட்டு போகிற மாதிரியான ஒரு செயலைத்தான் பாலிடாக்ஸ் விக்னேஷ் அவர்கள் செய்கிறாரு. ஏன்னா
ரெண்டுமே வெவ்வேறு கதை அப்படிங்கிறது அவர் தன் வாயாலே ஒத்துக்கிறார். அப்போ இதிகாசங்கள்லையும் புராணங்கள்லையும் முருகனுடைய பிறப்பு பற்றி சொல்லப்பட்ட கதைகளையும் விக்னேஷ் ஏற்கல, ரிஜெக்ட் பண்ணிட்டாப்ல, அது வேணாங்க எனக்குன்ட்டாப்ல. அதே மாதிரி சங்க இலக்கியங்களில் சொல்லப்பட்ட அந்த வித்தியாசங்களையும் அவரால் சரியாக டிஃபெண்ட் பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது அங்கேயே தன்னுடைய வாதம் அப்படிங்கிறது வீக்காக இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை தான் பாலிடாக்ஸ் விக்னேஷ் அவர்கள் காட்டுறாரு. முதல்ல சமஸ்கிருதத்தை பலி கொடுத்தாச்சு, யூ ஆர் ரிஜெக்டட். அடுத்து ரெண்டாவது புராண கதைகளை பலி கொடுத்தாச்சு, யூ ஆர் ஆல்சோ ரிஜெக்டட். அடுத்து மூணாவது சத்குரு நம்முடைய ஜக்கி வாசுதேவ் அவர்களுக்கு இந்த குறிப்பாக வலதுசாரி சிந்தனை கொண்டவர்களிடம் எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குது, எந்த அளவுக்கு அவரை கொண்டாடுறாங்க நம்புறாங்க அப்படிங்கிறது அந்த சிவராத்திரி அன்னைக்கு அவருக்கு கூடுற அந்த கூட்டத்தை பார்த்தே நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இந்தியா முழுக்க இருந்து அந்த பக்த கோடிகள் அவர்கிட்ட அந்த சிவராத்திரிகளை கலந்துக்கிறாங்க, அவருடைய நம்பிக்கைகளை ஏற்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. கரெக்டா? ஸோ அந்த இடத்துல சத்குருவை பற்றி வந்த விவாதங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாரி கரெக்டாக எடுத்து கேட்டாப்ல, சத்குரு ஆதி யோகி சிவன் அவர் ஒரு மனிதன் அப்படின்ட்டு குறிப்பிடுறாரு. இதில் சிவன் மனிதன் அப்படின்ற சொல்கிறத நீங்கள் ஏற்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க அதை நான் இப்படி ஏற்க முடியும், அதெல்லாம் நான் ஏற்கல. அப்போ எதுக்குங்க அங்கே போய் ரொம்ப பக்தி மார்க்கமாக போய் டான்ஸ் போட்டு வந்தீங்க அப்படின்னா, அது வேற டிபார்ட்மெண்ட் அப்படின்ட்டு போயிட்டாப்ல, எஸ்கேப் ஆயிட்டாப்லே தவிர அதுக்கு சரியான இது கொடுக்கல. இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாப்புல, பலி கொடுக்குறதுனா சாதாரண பலி கிடையாது. அவர் கன்னடருங்க, அந்த கன்னடர் சொல்றதுக்கு நான் எதுக்கு ஏற்றுக்கணும்? தமிழ் கடவுள் முருகனை பற்றி கன்னடர் சொல்றத நான் ஏற்றுக்கணுமா? தமிழ் கடவுள் முருகன் அப்படின்ட்டு வந்துட்டாப்புல, இங்கே வா அப்படியே கொஞ்சம் கேட்டுக்குள்ள வா அப்படின்ற மாதிரி வந்துட்டாப்புல. அங்கே புறான்னு அங்கே போயிடுச்சு, தனியாக போயிடுச்சு. கன்னடர்னு சொல்றதா, அவன் கன்னடன் சொல்றத நான் எதுக்கு ஏற்றுக்கணும் அப்படின்ட்டு சத்குருவை படார்னு போட்டு பலி கொடுத்தாச்சு. ஏன்னா தன்னை காப்பாற்றிக்கணும் இல்லையா? அதனால அங்கே சத்குரு காலி. சத்குருவும் வலதுசாரி சிந்தனையாளர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். ஸோ மூணாவது பலி கொடுத்தாச்சு. அடுத்து நாலாவது தான் இருக்கிறதுலே பெரிய பலி என்ன அப்படின்னா, பிராமணர்களே இல்லைன்ட்டாப்ல. பாரிசாலன் அவர்கள் அந்த பழனி கோயில் பற்றி விஷயத்த பேசினாப்ல இல்லைங்களா? எப்படி பண்டாரங்கள் அவங்க இருந்தாங்க, அதுக்கப்புறம் இந்த ராமப்பா ஐயர் அவர் அங்கே என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தார் அப்படிங்கிறத பற்றி அந்த செப்பு பட்டயமா அதை வச்சு முழு விளக்கம் பாரி கொடுத்தாரு. அங்கேயே டிபேட் முடிஞ்சு போச்சு. அந்த இடத்துலயே பாரிசாலன் அவர்கள் அப்பர் ஹேண்ட் எடுத்து அவருடைய கருத்து நியாயமான கருத்து தான் அப்படின்றத முழுக்க பதிய வச்சுட்டாப்புல. அங்கேயே விக்னேஷ் அவர்கள் அவர் கடைசி வரைக்கும் ஆதாரம் கொடு இதை மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருந்தாரே தவிர மற்றபடிக்கு அந்த ரீசனபிளான கேள்விகள் எதுக்குமே அவர் எந்த பதிலும் சொல்லவே இல்லை. சரி, இந்த பழனி விவகாரத்துக்கு வரும். இந்த இடத்துல சிவ பிராமணர்களை அவர் நியமித்தார் அப்படின்ட்டு பாரிசாலன் சொல்றார். யாரு? ராமப்பா ஐயர். பண்டாரங்கள் கிட்ட அந்த கோயில் பொருட்களை, அந்த பூஜைக்கான பொருட்களை நான் வாங்க மாட்டேன் அப்படின்ட்டு அதுக்கு பதிலாக சிவ பிராமணர்களையும் நியமித்தார். பண்டாரர்களையும் அவங்கள அங்கிருந்து வெளியேற்றினார் அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தோட பாரி அங்க சொல்றாப்புல. அங்க இவர் அவங்க பிராமணர்களே இல்லைங்க அப்படின்ட்டாப்புல பொசுக்குன்னு. பாரி அவர்கள் அதான் கேட்டாப்புல, பார்த்துக்குங்க சிவ பிராமணர்கள் யாரும் பிராமணர்கள் இல்லை அப்படின்ட்டு இவர் சொல்றாரு அப்படின்ட்டு. ஸோ அந்த இடத்தில் தன்னை காப்பாற்றிக்கொள்ள பிராமணர்களையும் பலி கொடுத்தாயிற்று. ஏன்பா ரைட்டு, நீ வந்தது எதுக்கு டிபேட்டுக்கு? இவங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்கு தானே வந்த. அதாவது முருகனை சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்த கடவுள் அப்படின்ட்டு இதிகாசங்களையும் புராணங்களையும் நம்பிக்கொண்டிருக்கிற, அல்லது இதிகாசங்களையும் புராணங்களையும் இயற்றியவர்கள் இந்த பிராமணர்கள் அப்படின்ட்டு சில விஷயங்கள் சொல்லப்படுது இல்லையா? அதை எல்லாத்தையுமே நிரூபிக்கிறதுக்கு தானப்பா நீ வந்த. யாரெல்லாம் வலதுசாரி சிந்தனையாளர்கள் எதையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்களோ அதெல்லாம் உண்மை நிரூபிக்கிறதுக்கு தானே நீ வந்த. அப்புறம் அதை எல்லாத்தையும் பலி கொடுத்துட்டு எதை நிரூபிக்க போற? கடைசியில் இருக்கிறதுலே கூடுதல் சிறப்பு என்னன்னா, கடைசியா ஒரு பலி கொடுத்தாரு பாருங்க. என்ன அப்படின்னா, எதையெல்லாம் எதுக்குள்ளெல்லாம் போனா நம்ம சிக்கிக்குவோமோ அப்படின்ட்டு இவர் நினைச்சிக்கிட்டு இருந்த அதுக்குள்ளெல்லாம் போகாம, நான் சொன்னேன் இல்லையா, இந்த சமஸ்கிருதம், இதிகாச புராணங்கள், இந்த பிராமணர்கள், இது எல்லாத்தையும் பலி கொடுத்த மனுஷன் கடைசியில திருமுருகாற்றுப்படை, பரிபாடல், இது ரெண்டுல தான் கெட்டியா பிடிச்சிட்டு இருந்தாரு. கடைசியில அதையுமே பலி கொடுத்துட்டாப்ல. பாரி கேட்டாப்ல ஒரு கேள்வி, இந்த ரெண்டுலையுமே பிறப்புக்கான அந்த கதை வேற வேறையா இருக்குது, இதுல எது உண்மைன்னு கேட்கும்போது, அப்படியா சரி விடுங்க, இந்த திருமுருகாற்றுப்படை, பரிபாடல் இதையும் நான் புறந்தள்ளிடுறேன் அப்படின்ட்டு கடைசியில திருமுருகாற்றுப்படை, பரிபாடல் யுவர் ஆல்சோ ரிஜெக்டட் பா அப்படின்ட்டாப்ல மனுஷன். எப்பா எல்லாத்தையுமே தள்ளிட்டு அப்புறம் எதைத்தான் பண்ணி உண்மை நிரூபிக்க போற அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு பார்க்கும்போது. கடைசியில் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நம்முடைய வள்ளலார், சுத்த சன்மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய வள்ளலார் அவர்களை பின்பற்றக்கூடிய நம்முடைய நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துக்கு பாரிசாலன் அவர்கள் கேட்குறாரு, வள்ளலார் எப்படி ஒளி உடலை அடைந்து, அதாவது இந்த உடல் இறக்காமலேயே, மனித உடல் இறக்காமலேயே ஒளி உடல் அடைந்து தெய்வ நிலையை அடைந்தாரோ அதே போலதான் முருகனும் சித்தராக வாழ்ந்து ஒளியுடல் அடைந்து தமிழ் கடவுளாக மாறினார் அப்படின்ட்டு பாரிசாலன் சொல்லும்போது, நம்முடைய பாலிடாக்ஸ் விக்னேஷ் அவர்கள் பொசுக்குன்னு வள்ளலார் அப்படிலாம் ஒளியுடல்லாம் அடையலைங்க, அவர் இறந்துட்டாருங்க, அவர் செத்து போயிட்டாருன்ற மாதிரியான கருத்தை முன் வச்சுட்டாரு.
படார்னு பாரிசாலன் வந்து நம்முடைய சுத்த சன்மார்க்கவாதிகளே பார்த்துங்க, வள்ளலார் இறந்துட்டார் அப்படின்ட்டு நம்முடைய நண்பர் விக்னேஷ் சொல்கிறாரு அப்படின்ட்டு சொல்லிட்டாப்ல. ஏன் நண்பா விக்னேஷ் அவர்களே, ஓகே, நீங்கள் உங்களை காப்பாற்ற வந்தீங்களா அல்லது உங்களுடைய நம்பிக்கையை காப்பாற்ற வந்தீங்களா? அதான் எனக்கு புரியல. ஏன்னா நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக உங்கள் நம்பிக்கைகள் எல்லாத்தையுமே பலி கொடுத்துட்டீங்களே, காவு வாங்கிட்டீங்களே. உங்களை நம்பி உங்களுக்கு ஃபயர் விட்டுட்டு இருந்த சங்கிகளை நட்டாத்தில் விட்டுட்டு நடு தெருவில் விட்டுட்டு உங்களை மட்டும் காப்பாற்றிட்டு ஓடுறீங்களே, இது எந்த வகையில் நியாயம் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் அங்கே உட்காந்துக்கிட்டு உங்கள் நம்பிக்கைகளை டிஃபெண்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா அதை எல்லாத்தையும் பலி கொடுத்துட்டு நீங்கள் உங்களை டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. பாவம், உங்களை நம்பி உங்களுக்கு ஸ்கிரிப்டெல்லாம் எழுதி கொடுத்து பின்னாடி இருந்து உங்களுக்கு பல மணி நேரம் பயிற்சிகள் கொடுத்து அவங்கள நினைக்கும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்னடா இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது வந்து இந்த டிபேட் சம்மந்தப்பட்டது. இதில் என்னுடைய கருத்தை நான் எதையுமே சொல்லலை. பார்க்குறவங்க அவங்கவுங்களுக்கு எது கன்வின்ஸாக இருக்குதோ அதை அவங்க எடுத்துக்க போகிறாங்க, அவ்வளோதான். ரைட்டு. இப்போது 2 பேருடைய அப்ரோச் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல்ல பாரிசாலன் அவர்கள் ஆரம்பத்தில் சொல்லிட்டாப்புல, இதை நம்ம ஆரோக்கியமாக கொண்டு போகலாம், இதை வந்து எமோஷ்னலாக நம்ம போக தேவையில்ல, ஒரு கருத்தியல் சார்ந்த விவாதமாக கொண்டு போகலான்ட்டு பாரிசாலன் சொல்லிட்டாப்புல. இவரும் ஓகேன்ட்டாப்புல. ரைட்டு. முதல்ல பாலிடாக்ஸ் விக்னேஷ் அவர்கள் ஒரு டிபேட்டுக்கு வந்து நீங்கள் கலந்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய முகபாவனை, உங்களுடைய பேசுகிற விதம் எல்லாமே நாகரிகமாக இருக்கணும். ஆனால் பல இடங்களில் அஃபென்சிவாகவும் கொஞ்சம் ப்ரொவோகேட்டிவாகவும் இருந்துச்சு. வேணுமனே இன்டென்ஷனலாக பாரிசாலன் அவர்களை நான் இந்த இடத்துல நான் வந்து மட்டம் தட்டணும் அல்லது இந்த இடத்துல பாரிசாலன் அவர்களை இன்சல்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில இடங்களில் நீங்கள் பண்ணீங்க. சரிங்களா? முதல்ல இதுவே ஒரு டிபேட்டுக்கான ஒரு நாகரிக போக்கு கிடையாது. சரிங்களா? குறிப்பாக சொல்லணும்னா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, ஆமாம், பாரி ஆனந்தா குமரிக்கண்டத்திலேருந்து எந்திரிச்சு வந்து சொல்லிட்டாப்ல அப்படின்ட்டு இந்த பேரை வச்சு ஒரு அசிங்கப்படுத்துறதோ அல்லது ஒரு குறிப்பிட்ட இவர் வந்து ஆமாம் இவருக்கு மிகப்பெரிய சித்தர், இவர் மிகப்பெரிய அவரு, மிகப்பெரிய இவர், இப்படின்லாம் சொல்கிறது தான் ஒரு டிபேட்டுக்கான அழகா? சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, அது ஒன்று. ரெண்டாவது, ஆரம்பத்தில் பாரிசாலன் அவர்கள் ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சொல்ல வராரு. ஆரியர்கள் வருகையை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சொல்ல வரும்போது, நீங்கள் டாபிக் விட்டு வெளியே போகிறீங்க, நீங்கள் முருகனுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி விக்னேஷ் பேசினார். அதே இன்னொரு கட்டத்தில் இவர் பார்த்தீங்கன்னா கம்பராமாயணத்துக்கு போனார் விக்னேஷ். ராவணன் அப்படின்ற அந்த கதைக்கு போனார். அந்த இடத்துல பாரி அவர்கள் எதுக்கு நீங்கள் முருகனுக்கு வாங்க, ராவணன்கிட்ட இப்போ எதுக்கு போகிறீங்கன்னு சொல்லும்போது, அதெல்லாம் முடியாது, நான் படித்து காட்டிட்டு தான் போவேன்ட்ட உட்காந்து அந்த கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் உட்காந்து படித்து காட்டினாப்புல. இது எந்த மாதிரியான முரண்? அவர் ஒரு உதாரணத்தை சொல்லும்போது அதை மறுக்கிறதும் பேச விடாமல் தடுக்கிறதும், அதே மாதிரி தான் டாப்பிக்கை விட்டு வெளியே போகும்போது அவர் இல்லை டாப்பிக்கை விட்டு போகாதேன்னு சொல்லும்போது இல்லை நான் அப்படித்தான் போவேன்னு சொல்கிறதும், இது என்ன? இதுதான் ஒரு விவாதத்துக்கு அழகு. ஆரிய கலப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பாரிசாலன் அவர்கள் பேசும்போது திரும்பி ஒரு கேட்குறது, அப்போது கருப்பாக இருக்கிறவங்க வந்து தமிழர்கள், வெள்ளையாக இருக்கிறவங்களாம் கலப்பு, அதுதான் நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்ட்டு பாரிசாலன் அவர்கள் சொல்ல வந்தது, இங்கே உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இனங்களுமே, இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை இடங்களிலுமே கலப்பு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இருக்குது, அதுக்கான அறிவியல் பூர்வமான ஆதாரமும் இருக்குன்னு சொல்லும்போது அதை விட்டாப்புல. பாரி அந்த இடத்துல நீ வெள்ளையா இருக்கிற, அதனால நீ கலப்புக்கு பிறந்தவன், நான் பாரு நான் தமிழனோட கலப்பில் இருக்கிறேன், நான் கலரில் இருக்கிறேன், அதனால் நான் சுத்த தமிழ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெரட்டிவை அவர் கொண்டு போகிறாரு. எதுக்கு? அவர் சொல்ல வந்தது என்ன, ஆனால் நீங்கள் அதை வச்சு நீங்கள் முயற்சி பண்ண ஒரு அசிங்கமான வேலை என்ன? இதை யாரும் கவனிக்காமலாம் இல்லை. இதை வச்சுக்கிட்டு இதை எடுத்துக்கிட்டு பாரியை ட்ரோல் பண்ணுற சில அந்த சங்கிகள்லாம் இருக்க தான் செய்கிறாங்க. அது விடுங்க, அவங்கள பற்றி நான் பேச விரும்பல, அது அவர்களுடைய இயல்பான வேலை தான். ஸோ இந்த மாதிரியான சில தகாத ஒவ்வாத நாகரிகமற்ற வேலைகளை பாலிடாக்ஸ் விக்னேஷ் அவர்கள் அடிக்கடி அந்த விவாதத்தில் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் பாரிசாலன் அவர்கள் எந்தெந்த இடத்துலலாம் இவர் இன்சல்ட் பண்ணுறாருன்னு தெரிஞ்சும் கூட அதை ஸ்கிப் பண்ணிட்டு தான் போனாரே தவிர பதிலுக்கு பாரி இவரை இன்சல்ட் பண்ணலை. இவர் நினச்சிருந்தா, பாரி நினச்சிருந்தா நான் பாரிக்கு கலாய்க்க தெரியாதா, கிண்டல் பண்ண தெரியாதா, இல்லை கவுண்டர் பண்ண தெரியாதா? தெரியும். பல இடங்களில் ஈவன் அந்த முருகனுடைய பிறப்பை பற்றி அந்த இதிகாச கதைகளில் சொல்லப்பட்ட சில இடங்களில் நாகரிகம் கருதி சில வார்த்தைகள்லாம் தவிர்த்துட்டு போனார் பாரி அவர்கள். நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. பேசினா அப்படியே சொன்னால் பச்சையாக இருக்கும், அதனால் நான் வேறு மாதிரி சொல்கிறேன்ட்டு நாகரிகமாக பேசுகிறார். அந்த நாகரிகத்தை பாலிடாக்ஸ் விக்னேஷ் அவர்கள் கடைபிடிச்சாரா அப்படின்னா துளியும் கடைபிடிக்கலை. இது ஒன்று. அதே மாதிரி ஒரு விவாதம் அப்படிங்கிறது பாரி கூப்பிட்டது சிங்கிள்ஸ், நீயும் வா நானும் வரேன் 2 பேரும் பேசலாம் அப்படிங்கிறது தான் பாரிசாலன் அவர்கள் கூப்பிட்டது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்களுக்கு ஒரு சரி வேண்டாம், உங்களுக்கு ஒரு அசிஸ்டண்ட்டு, அந்த அசிஸ்டண்ட்டுக்கு இன்னொரு அசிஸ்டண்ட் அப்படின்ட்டு உங்களுக்கு பேக்கப்புக்கு ரெஃபரன்ஸ் அப்பப்போ எடுத்து கொடுக்கறதுக்கு, அப்பப்போ பாயிண்ட்ஸ் மறந்து போச்சுன்னா சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஆளை கூடவே கூட்டு வந்து உட்கார வச்சுட்டு இருந்தீங்க. இதுதான் ஒரு டிபேட், ஒரு ஃபேர் டிபேட்டுக்கான ஒரு அழகா இது. அவர் அந்த மாதிரி யாரையாவது கூப்பிட்டு வந்தாரா பாரிசாலன்? அவர் பேக்கப்புக்கு யாரையாவது உட்கார வச்சிருந்தாரா? இல்லை. அப்படின்னும் போது உங்ககிட்ட ஆல்ரெடி நீங்கள் எடுத்துகிட்டு வந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்றது நமக்கு தெரியும். அது போதாதுன்ட்டு கூட இன்னொரு ஆள் வேறு கூட கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுருக்கீங்க. இதை எப்படி ஒரு ஃபேர் டிபேட்டை நம்ம எடுத்துக்க முடியும்?
சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் உட்காந்து முழுக்க முழுக்க உங்களுடைய கையில் இருக்கிற தரவுகளின் அடிப்படையில், உங்களுக்கு தோன்றுகிற சிந்தனையின் அடிப்படையில் நீங்கள் வாதம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது 1-on-1 டிபேட்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் பண்ண விஷயத்தை வச்சு பார்க்கும்போது அப்படியே சொல்ல முடியும். ஸோ ஒரு ஃபேர் டிபேட்டுக்கான சில விஷயங்களை, சில நடைமுறைகளை பாலிடாக்ஸ் விக்னேஷ் அவர்கள் கடைபிடிக்கவில்லை. பாரிசாலன் அவர்கள் அது முழுமையாக கடைபிடிச்சார் அப்படிங்கிறத நான் பார்த்ததுலேருந்து என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஒருவேளை பாலிடாக்ஸ் விக்னேஷ் அவர்களுக்கு இது முதல் டிபேட்டாக இருக்கிறதுனால சில பதட்டம், என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு தெரியாமல் இந்த மாதிரியான காரியங்களை செஞ்சுருக்கலாம். சரி, இதுக்கு மேலேயாவது அடுத்து வரப்போகிற டிபேட்லையாவது கொஞ்சம் இதையெல்லாம் தவிர்த்துக்கிட்டு நாகரிகமான முறையில் அந்த டிபேட்டை அணுக பாருங்கள். அதே சமயத்தில் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகுங்க. ஓகேவா? ஏன்னா நீங்கள் பண்ண இந்த விஷயங்கள், அந்த அப்பப்போ இந்த முகம் சொல்லிக்கிறது, அப்பப்போ அப்படிங்கிறது, அப்பப்போ பக்கத்தில் ரெஃபரன்ஸ் கேட்குறது, இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறது, இதெல்லாம் மெச்சூரிட்டி கிடையாது. இது டோட்டல் இம்மெச்சூரிட்டி. அதனால் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகிட்டு அடுத்த டிபேட்டுக்கு வாங்க. சரிங்களா? நான் உங்களை குறைய சொல்ல, திருத்திக்கங்க. ரைட்டு. இப்படி ஒட்டுமொத்தத்தில் இந்த டிபேட் யார் ஜெயிச்சாங்க, யார் ஸ்கோர் பண்ணாங்க, யார் கம்மியாக ஸ்கோர் பண்ணாங்கன்றதை விட இப்படிப்பட்ட ஒரு ஸ்பேஸை ஓப்பன் பண்ணி விட்டுருக்குல்ல, ஒரு விவாதத்தை ஓப்பன் பண்ணி விட்டுருக்குல்ல, இது நல்லது. ஏன்னா தமிழ் தேசியத்துக்கு தன்னுடைய என்ன சொல்கிறது, தன்னுடைய கருத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஈவன் வலதுசாரி சிந்தனையாளர்களே கூட தமிழ் தேசிய கருத்துக்களை ஏற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர்களே கூட ஆமாம்ல, அவர் பேசுறது கரெக்டாக இருக்குல்ல, லாஜிக்கலாக இருக்குல்ல, இத்தனை நாள் நம்ம நம்பிக்கிட்டு இருந்தது கொஞ்சம் இதாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி அவர்களே யோசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கான ஒரு கேட்டை இந்த டிபேட் திறந்துகிட்டு இருக்குது. அப்படின்ற அந்த வகையில் பாரிசாலன் அவர்களுக்கும் சரி, பாலிடாக்ஸ் விக்னேஷ் அவர்களுக்கும் சரி நம்முடைய வாழ்த்துக்கள் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இது நிச்சயமாக இதோட நிற்க போகிறதில்ல, அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போக தான் போகுது. ஏன்னா இந்த பக்கத்தில் வலதுசாரி சிந்தனையாளர்கள் பக்கத்தில் அவங்களும் அமைதியாக இருக்க போகிறதில்ல. அவங்க திருப்பி ஏதாச்சும் ஒன்று கொண்டு வருவாங்க. அவங்க கொண்டு வரும்போது தமிழ் தேசியம் பக்கத்தில் இருக்கவங்களும் அமைதியாக இருக்க போகிறதில்ல. இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் குறிப்பிட மறந்தான்னு பாருங்கள். என்ன அப்படின்னா, இவருக்கு பாலிடாக்ஸ் விக்னேஷ் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது, பாயிண்ட்ஸ் கொடுக்கறது, ட்ரெயின் பண்ணுறதுக்கு மட்டுமே ஆள் இல்லை. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி பிஜேபியோட அவ்வளோ பெரிய கட்சியோட பேக்கப் இருக்குது. ஏதாச்சும் நான் சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய ட்வீட்ஸ் பிஜேபி சைட்லேருந்து போட்டுட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக வினோஜ் பி செல்வம் அவர்கள், நம்ம பாஜக ஆதரவாளர்களை கூட விட்டுருங்க, வினோஜ் பி செல்வம் அவர்கள் ஒரு முக்கியமான பொறுப்பாளர் பிஜேபியில், ஈவன் எம்எல்ஏ கேண்டிடேட்டாக கூட நின்னாருன்னு நினைக்கிறேன். அவர் ஆதரவு கொடுத்துருக்காரு. ஆதரவு கொடுத்து பாலிடாக்ஸ் வந்து ஒரு நீண்ட ஒரு இது போட்டிருக்காரு, ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. பாரிசாலன் பேசுனதெல்லாம் தப்பாக பேசியிருக்காரு, பாலிடாக்ஸ் விக்னேஷ் பேசுனதெல்லாம் கரெக்டாக பேசியிருக்காரு அப்படின்ட்டு வினோஜ் பி செல்வம் அவர்கள் போட்டிருக்காரு. அப்படிங்கும்போது இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய கட்சி, இந்தியாவையே ஆள்கிற கட்சியினுடைய பேக்கப்பு பாலிடாக்ஸ் விக்னேஷ் அவர்களுக்கு இருக்குது. அதே போல் ஒரு மிகப்பெரிய டீம் சப்போர்ட்டு பாலிடாக்ஸ் விக்னேஷ் அவர்களுக்கு இருக்குது. அந்த ஒரு இதில் தான் பாலிடாக்ஸ் விக்னேஷ் அந்த டிபேட்டு கலந்துக்கிறார். ஆனால் பாரி அவர்கள் தனிப்பட்ட மனிதர், ஒற்றை மனிதராக, ஒரு தமிழ் தேசிய கருத்தியலை பேசக்கூடிய ஒற்றை மனிதராக வந்து அவர் கலந்துக்கிறார். ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் நாங்கள் தமிழ் தேசியம் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களே, அதுலேயும் சில நண்பர்கள் பாரிக்கு ஆதரவாகவும் போட்டிருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்ல மறுக்க மாட்டேன். ட்விட்டரில் நான் பார்க்கும்போது பார்த்தேன். ஆனால் அதுலேயுமே கூட சில பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த டிபேட்டை வச்சே பாரியை கிண்டல் பண்ணிக்கிட்டு விக்னேஷுக்கு ஹைப் கொடுத்துக்கிட்டு பாரியை வந்து கொச்சைப்படுத்துகிற மாதிரி சில நபர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது பாரி அவர்கள் எந்த ஒரு பேக்கப்போ, எந்த ஒரு தனக்கு பேக்ரவுண்ட் சப்போர்ட்டு எதுவுமே இல்லாமல் தனிநபராக வந்து அதில் கலந்துக்கிட்டார். ரெண்டுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. வாட் எவர், இந்த விவாதம் அடுத்த கட்டத்துக்கு போகுது அப்படின்னும் போது கண்டிப்பாக மற்ற தமிழ் தேசியவாதிகளும் மன்னன் உட்பட, அதே மாதிரி யார் யாரெல்லாம் இந்த ஆன்மீக தளங்களில் அதிகமாக படிச்சிருக்காங்களோ, அதை பற்றி ஆய்வு மேற்கொண்டிருக்காங்களோ தமிழ் தேசியம் சைடில், அவங்களும் வந்து அடுத்தடுத்த டிபேட்களில் கலந்துக்குவாங்க. நிச்சயமாக இது ஒரு ஆரோக்கியமான விவாதமாகவே தொடர்ந்து மக்களுக்கு இது மூலமாக தமிழர்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது அப்படின்னா இதில் உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம், உண்மையிலேயே வாழ்த்தக்கூடிய ஒரு விஷயம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.